efficiency new pattern. ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து ஹவு மச் ப்ராஃபிட் டிட் ஏர்ன் தி கம்பெனி இன் தி இயர் 2002. ஓகேவா, 2002 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ராஃபிட். ஓகேவா, அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் த கம்பெனி ஏர்ன்ட் 40% மோர் ப்ராஃபிட் இன் தி இயர் 2003 தென் 2001. ஓகேவா, நமக்கு கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது 2002க்கு கேட்டிருக்காங்க. பட் நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப் 2001 அண்ட் 2003. ஓகேயா, இந்த ரெண்டுக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2, தி கம்பெனி அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் 20 crores 2001 அண்ட் 2002 டுகெதர். ஓகேவா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அங்கே வந்துட்டு 3 வேரியபிள் இருக்குது. ஓகே, எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி. அப்படிங்கும்போது 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி ஈக்குவேஷன் இருந்தால் சால்வ் பண்ண முடியும், அப்படி யோசிச்சாலே போதும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களா, இதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2002லேருந்து இந்த 1லேருந்து 2க்கு எவ்வளோ ஏறி இருக்குது இறங்கியிருக்குன்னு நமக்கு தெரியாது. 2லேருந்து 3க்கு எவ்வளோ ஏறி இருக்குது இறங்கியிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் 3ல் என்ன சொல்லியிருக்குன்னா 2003ல் கம்பெனி வந்துட்டு ஏண்ட் 80% ப்ராஃபிட் ஏண்ட் இன் 2002. ஓகேயா, இப்போ 2க்கும் 3க்கும் உள்ள கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3 அன்னோன் வேரியபிள் இருக்குது. ஓகேவா, 2001, 2002, 2003. அதனால் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆல் டேட்டா ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 இந்த 3 சேர்ந்தால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். டி இஸ் ஆன்சர். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கலாம். இந்த கம்பெனி ஏண்ட் 40% மோர் ப்ராஃபிட் இன் 2003. ஓகேவா, 2001 இது 3 அப்படின்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1ல் கிடைக்கிறத விட 100ன்னு வச்சுக்கிட்டா 40% எக்ஸ்ட்ராவாக 3ல் இருக்குது. அதான் ஸ்டேட்மெண்ட் 1ல் சொல்லியிருக்காங்க. தி கம்பெனி ஏண்ட் 40% மோர் ப்ராஃபிட் இன் தி இயர் 2003 தென் 2001. ஓகேவா, இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்கன்னா அது அப்புறம் எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களா, 2003 தி கம்பெனி ஏண்ட் 80% ப்ராஃபிட் ஏண்ட் இன் 2002. ஓகேயா, 2002ல் எவ்வளோ இருக்கோ அதில் 80% வந்துட்டு 2003ல். ஓகே, 80% ப்ராஃபிட் ஏண்ட் இன் 2002. 2ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 100 அப்படின்னா இந்த 2003ல் 18 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போது பக்கத்து இதில் அதே வேல்யூ போடணும். எது பக்கத்தில் இருக்கும், இப்போ இங்கே 40, இங்கே காலியாக இருக்கா, அங்கே 140, இங்கே காலியாக இருந்தால் 80. ஓகேவா, இப்போ இதெல்லாம் டோட்டலாக சால்வ் பண்ணும்போது 4, 4, 5. ஓகே, 20ஆல் கட் பண்ணும்போது இதையும் 20ஆல் கட் பண்ணும்போது 5, 7, 7. ஓகே, இப்போ இன்ட்டு பண்ணும்போது 20, 28, 35. ஓகே, இதுதான் ரேஷியோ. ஓகேவா, ரேஷியோ கிடச்சிருச்சு. இது 1, 3, இது 2. ஓகே, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் 2 எடுக்கலாம். என்னது, டோட்டல் ப்ராஃபிட் 20 crores 2001 அண்ட் 2002 டுகெதர். ஓகே, இப்போ 1, 2 இங்கே இருக்குது. ஓகேவா, 1, 2 அப்படிங்கும்போது 20, 35. ஓகேவா, அப்போ ஆட் பண்ணும்போது 55 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இந்த கொடுத்துருக்குற 20 crores. ஓகே, அப்படின்னா நமக்கு தேவையான என்ன இயரோ அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். 3 இயருக்கும் இல்லை இது இருக்கிறதுனால. ஓகேவா, இப்போ நமக்கு 2002 தான் வேணும், அப்போ 35 தான் வேணும். ஓகே, அது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்படி தான் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ரீனா ஒர்க்ட் 4 days அண்ட் லீவ் தி ஜாப். இன் ஹவு மெனி டேஸ் கேன் ரீனா அலோன் ஃபினிஷ் தி என்டையர் ஒர்க். ஓகேவா, இது ஒருத்தங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி பற்றி ஒரு இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்கான வேரியபிள் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1ல் ரூபா ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் 8 days. ஓகே, அங்கே ரீனா, இங்கே ரூபா. அப்போ 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ அடுத்த இது பாருங்களா, ரீனா அண்ட் ரூபா இந்த 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோ ரூபா அண்ட் ரீனா இப்படி தான் கொடுத்துருக்காங்க, 2 பேருக்குள்ள ரிலேஷன். அப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கும்போது NI2 ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணாலும் நமக்கு இந்த எக்ஸும் ஒய்யும் கிடச்சிக்கும். அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று தான் ரீனா அப்படிங்கும்போது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா, சரி, ஓகே, இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். அப்படிங்கும்போது ஏதாவது 2 எடுத்தால் போதும். அப்படின்னா NI2 ஆப்ஷனில் இருக்குது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா NI2 ஏதாவது
ரெண்டு எடுத்து மூணாவது இதையே கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேவா? அப்படிங்கும்போது நமக்கு அது ஆன்சர் கிடச்சிக்கும்ல. இப்போ என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். எனி 2 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் 1வது இதையும் 3வது இதையும் எடுத்து இந்த 2வது இதை கொண்டுட்டு வர போகிறேன். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 3 இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் 2வையே கொண்டுட்டு வர போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ இந்த ரெண்டும் கம்பைன் ஆனால் இது கிடச்சிரும். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தா இது கிடச்சிரும். அப்படிங்கும்போது எனி 2வே போதும் நமக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க அப்படின்னு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூபா ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் 8 days. ஓகே, அது அப்படி இருக்கட்டு. ஸ்டேட்மெண்ட் 3ல பொறுத்த வரைக்கும் தி ஒர்க்கிங் எஃபிஷியன்சி ரூபா இஸ் டபுள். ஓகே, சப்போஸ் இதுதான் ரூபா, இதுதான் ரீனா. ஓகே ஓகே. இப்போ இவங்களோட ஒர்க்கிங் ரூபா வந்துட்டு டபுள். ஓகே, ரூபா வந்துட்டு டபுள் 2 அப்படின்னா ரீனா வந்துட்டு 1. இது நம்ம ரஃபாக தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போது இதோட எல்சிஎம் வந்துட்டு 2. அப்போ இது அப்படியே ஆப்போசிட்டாக வரும் 1 2 அப்படின்னு. இந்த 2ல் வந்துட்டு ஒரு டைம் இருக்குது. இந்த 1 இந்த 2ல் வந்துட்டு 2 டைம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகே, ரூபா ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் 8 days. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீனா 4 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான் ரூபா வந்துட்டு 8 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரீனா வந்துட்டு 4 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரீனான்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது. ஃப்ரீனா அப்படிங்கிறது 2வது இருக்கிறது. இதுதான். ஓகேவா? இவங்க வந்துட்டு 4 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் இதான எஃபிஷியன்சி 1 × 4 4. ஓகே, அதேமாதிரி ரூபா வந்துட்டு 8 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூபா வந்துட்டு 2 தான் எஃபிஷியன்சி. அப்போ 2 × 8 16. ஓகே, இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இதை ஆட் பண்ணால் தானே ஒர்க்கு முடியும். இவங்க வந்துட்டு 4 days, இவங்க வந்துட்டு ரூபா வந்துட்டு 8 days. ஓகே, அப்போ ஆட் பண்ணும்போது 20 கிடைக்கும். இந்த 20 தான் ஃபுல் ஒர்க்கு. ஓகே, ஃபுல் ஒர்க்கு. பட் இங்கே நமக்கு எல்சிஎம் தான் ஃபுல் ஒர்க்கு. எல்சிஎம் வந்துட்டு 2 தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் 10ஓட மல்டிபிள். அப்போ இதில் 20 தான் வரும். அப்போது இவங்க ஒரு நாளையில் ஒர்க்கை முடிக்க மாட்டாங்க, 10 நாளையில் ஒர்க்கை முடிப்பாங்க. இவங்க 2 daysல இல்லை 20 daysல. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். எஃபிஷியன்சி மாறாது, டேஸ் தான் மாறும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டுட்டு வர போகிறோம். எப்படின்னா, ரீனா அண்ட் ரூபா வந்துட்டு டுகெதர் கேன் ஒர்க். ஓகேவா? அந்த 2 சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இதோட எஃபிஷியன்சி 2, அதோட எஃபிஷியன்சி 1. அப்போ சேர்ந்தா 3. ஓகே, அந்த 20 தான் டோட்டல் ஒர்க். அப்போ 20/3 அப்படி தானே வரும். அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படிங்கும்போது கரெக்ட் தான். எனி 2ஆல் நம்ம இதை கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சம் ஆஃப் மணி இஸ் புட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 years. ஓகேவா? இயர் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இயர் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நமக்கு பிஎன்ஆர் அப்படிங்கிற 3 வேரியபிள் தேவை. ஓகேவா? இயர் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படிங்கும்போது நமக்கு 2 அன்னோன் வேரியபிள் இருக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 3 எடுத்துக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் 3. சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 4 times in 2 years in காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் என்ன சொல்கிறது தனியாகவே கேட்பாங்க. அப்படிங்கும்போது இது பார்த்துக்கலாம். சம் ஆஃப் தி மணி 4 times ஆகுது. அப்போ ஓகே, அப்போ பி தான் சம் ஆஃப் மணி அப்படின்னு வச்சுக்கிட்டா 4 times ஆகுது. அது இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா பி இன்ட்ரு 1 + r/100 தி ஹோல் பவர் n. ஓகேவா? n வந்துட்டு 2 years. ஓகேவா? அந்த 3வது இதில் அப்போ 2 ஆயிரும். இந்த பி வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இதிலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஒரே ஒரு அன்னோன் வேரியபிள் இருக்குன்னா அது இந்த ஆர் மட்டும்தான். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 NF. ஓகேவா? போதும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இனி இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட்டு எய்தர் ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் ஆர் ஸ்டேட்மெண்ட் 1 or 2 ஆர் சஃபிஷியன்ட். ஓகேவா? அது நம்ம இனி பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் எஃபிஷியன்ட். ஓகேவா? அந்த 2ல் 1 தான் ஆன்சர். ஏன்னா 1 and 3 டுகெதர். ஏன்னா இது ஆன்சராக வராது. ஓகேவா? ஏன்னா டுகெதர் தேவையே இல்லை. அதுமாதிரி இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஏன்னா 3 இந்தியா இருந்தாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் அண்ட் 2 இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு பார்க்க போகிறோம். இந்த 2 வச்சு தான் நம்ம ஆன்சர் வந்துட்டு ஏயா இல்லை பியான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் தி சேம் அமௌண்ட் ஆஃப் மணி புட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. ஓகே, 3 years சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு மோர் தென் தி சிஐ 2 years. ஓகே, சிஐ 2 yearsல கிடைக்கிறதும்
எஸ்ஐ 3 இயரில் கிடைக்கிறதுக்கான டிஃபரெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 600ன்னு. ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டுக்கான வேரியபிள் என்ன அப்படின்னா பிஎன்ஆர். ஓகேவா, என் வந்துட்டு இயர் கொடுத்துட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை. அப்போ பிஆர் அப்படிங்கிற ஒரு 2 அன்னோன் வேரியபிள். ஓகேயா, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன அப்படின்னு பார்ப்போம். தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி சம் எண்ட் ஆஃப் தி 4 இயர் இஸ் 3200. ஓகேவா, அப்போ எண்ட் ஆஃப் தி 4 இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அதில் PNR/100. ஓகே, 100 இஸ் ஈக்குவல் டு 3200. ஃபீ வந்துட்டு நமக்கு கொடுக்கல, என் ஆரம் கொடுக்கல, நமக்கு ஆர் தான் தேவை. என் வந்துட்டு கொடுத்துட்டாங்க இயர். ஓகேவா, 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த 4ஐயும் நம்ம இந்த 32 கட் பண்ணால் 8. அப்போ பிஆரோட வேல்யூ வந்துட்டு 80,000. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு பிஆர் ஈக்குவேஷன் கிடைக்குது, இங்கேயும் ஒரு பிஆர் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பைன் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ ஆன்சர் நமக்கு அப்போ ஆப்ஷன் ஏ தான். இப்போ நம்ம அது எப்படி சால்வ் பண்ணுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஆர் வந்துட்டு 80,000 அப்படின்னு நம்ம வச்சோம், அப்படி தானே? 80,000 நம்ம வச்சுக்கிட்டோம் ஒன்று. நெக்ஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும், அப்படி தானே? 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது கண்டுபிடிக்க போகிறோம். அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 3 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் மணி. அப்போ அது மணி வந்துட்டு பின்னே வச்சுக்கலாம், இயர் வந்துட்டு 3. அப்போ 3PR ஓகே பை 100. இது ஒரு வேல்யூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இனி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ். ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. ஓகேவா, அது எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்துட்டு 600. அப்போ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவை போட்டு இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 600னா இதிலேருந்து அதை இதுதான் மோராக இருக்குது, அப்படி தானே? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் மோர். அப்படிங்கும்போது இதிலேருந்து அதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 79,400 அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி போட்டு அதிலேருந்து நம்ம ஆரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, 1 + R/100 தி ஹோல் பவர் 2ன்னு இருக்கும். 2 இயர்ஸ்க்கு பி இருக்கும். பி வந்துட்டு நமக்கு காமன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, இங்கே நமக்கான இந்த வேல்யூ இருக்குது, நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்டான வேல்யூ. அதாவது என்ன சொல்கிறது, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3PR/100 இருக்குது. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு வேல்யூ. ஓகேவா, மைனஸ் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் அது. ஓகேவா, ஈக்குவல் டு 600. ஓகேவா, இப்படி இருக்குது அப்படின்னா இந்த பிஆர் இருக்குல்ல, இந்த பிஆர் இருக்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல. பிஆர் எவ்வளவு? 80,000. பிஆர் இஸ் ஈக்குவல் டு 80,000ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, அந்த வேல்யூவை கொண்டு இங்கே கழிச்சா இங்கே நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ கிடச்சிரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா எழுதும்போது நமக்கு ஆர் கிடச்சிரும். ஓகேவா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.